வெளிப்படுத்தின விசேஷம் 49வது பாடம். இதில் என்னென்னா அதனுடைய தலைப்பு வந்து த ஃபைனல் ஃபால்ஸ் ப்ராஃபட். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கடைசியாக வரப்போகிற ஒரு தீர்க்கதரிசி, அதாவது இருக்கிறதுலே எப்படி வந்து நம்ம வந்து அநேக அந்தி கிறிஸ்துகள் வந்தாலும் ஒரு அந்தி கிறிஸ்து தி ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடியதை வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களில் பார்த்தோம். இந்த 11வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் தி ஃபால்ஸ் ப்ராஃபட் என்று சொல்லக்கூடிய கள்ள தீர்க்கதரிசியினுடைய தலைவனாக வரக்கூடியவனை பார்க்க போகிறோம். சரியா? நான் இன்றைக்கி வந்து முதல் 4 வசனங்கள் தான் பார்க்க போகிறோம். இருந்தாலும் நான் 11லிருந்து 18 வரை உள்ள வசனங்களை வாசித்து விட்டு இந்த செய்திகளாய்க்கணும் சொல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 11லிருந்து 18 வரை. வெளிப்படுத்தின ரெவலேஷன் 13:11-18. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதாய் இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டுமென்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாயும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷருடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. ஆமேன். அதாவது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தேவனாகிய கர்த்தருடைய வேலையை, மீட்பின் வேலையை செய்து அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நிறுவனங்கிறது வந்து எப்பொழுதுமே ஒரு போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் வருவதற்கு எப்போதுமே ஒரு தடை யாரில் வரக்கூடியது? அந்த தடை சாத்தானோட சேர்ந்த தூதர்களும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவனுடைய இந்த சாத்தான் வந்து தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எதிராக செய்யக்கூடிய பயன்படுத்துகிற ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வஞ்சகம். என்ன? டிசப்ஷன், ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது. இதுதான் அவனுடைய ஒரே மகா பெரிய தந்திரம். அவனை பற்றி சொல்லும்போது என்ன? அவன் வந்து பொய்யுக்கு தகப்பனுமாய் இருக்கிறான். அவன் வந்து என்ன? ஒரு ஏமாத்துக்காரன். அவன் வந்து என்ன? ஒரு ஒளியின் வேஷத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவனாய் அவனும் அவனுடைய தேவதூதர்களும் என்ன பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க? அவங்க வந்து ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணி ஒளியின் வேஷத்தை தரித்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியதா. அப்போ இந்த சாத்தான் வந்து என்ன பண்ணுவான்னா, மக்களை எப்படியாவது குழப்பம் பண்ணி சத்தியத்தை மறைச்சு மக்கள் சுவிசேஷத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட முடியாதபடி அவன் இந்த வஞ்சனையினால சத்தியத்தை புரட்டக்கூடியவனா இருப்பான். இதைத்தான் அவன் சாத்தான் ஆதியிலிருந்து செய்தான். அதை இன்னமும் செய்து கொண்டு இருக்கிறான். அதை வந்து அவன் என்ன? அநேக கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துகள், அந்தி கிறிஸ்துகள் என்று சொல்லக்கூடிய மக்களை கொண்டு வந்து இந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் வந்து அதை நிறுத்த போகிறதே இல்லை. அவன் ஒன்று வந்து என்ன? அவன் வந்து அவனே வந்து பண்ணக்கூடியது இல்லை, மனிதர்கள் மூலமாக செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்போ நம்ம வந்து கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்க போகிறது. அவர் சீக்கிரமே வந்து இந்த ராஜ்யத்தை நிலைநிறுத்த போகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய வஞ்சனையும் அவனுடைய காரியங்களும் கூடிக்கொண்டே போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்ப்போம். இன்றைக்கி இந்த முதல் 4 வசனங்கள் பார்ப்போம், 11லிருந்து 14 வரைக்கும். ஆனால் அதற்கு முன்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய
ஒரு ஓவர் வியூ என்று சொல்லக்கூடியது ஒரு முன்னோட்டம் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா செய்தி கொஞ்சமாக இருந்தாலும் முன்னோட்டம் ரொம்ப தேவை. என்னன்னா இது நம்ம கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகுது, நம்ம அதுக்கு பக்கத்தில் வர்றோம்னு சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24வது அதிகாரத்தில் மிக அழகாக எச்சரிக்கை கொடுத்தாரு. 11வது வசனத்தில் என்ன சொன்னார்? அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். என்ன அநேக அந்தி கிறிஸ்துகள் அநேகதும் ஏற்கனவே வந்தாச்சுன்னு சொல்லி சொன்னார். அது யோவான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அதே மத்தேயு 24:24 சொல்லும்போது, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்போ அவங்களுடைய நோக்கமே என்ன? வஞ்சனை செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த வேத வசனத்தினுடைய இது பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்? இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஊழியர்களும் வருவாங்க. அது நமக்கு இன்னும் கர்த்தர் வரப்போகிற ஒரு காலகட்டத்துக்கு வரும்போது இப்படிப்பட்டவங்க வருவாங்க. நம்ம பார்த்தோம் எப்படி அந்தி கிறிஸ்துவும் அவன் சாத்தானுடைய ஆளுங்க எழும்பி வரக்கூடிய ஒரு காரியம். எப்பிராத்து நதிக்கு கீழே இருந்து அங்கேருந்து வரக்கூடிய அநேக பொல்லாத அசுத்த ஆவிகள் கர்த்தர் பாதாளத்தை திறந்து அபிசிஸ் என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து 200 மில்லியன் அழுக்கான அந்த தூதர்கள் இவங்க எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க? பூமி முழுவதும் ஒரு பெரிய ஹேவாக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அழிவையும் ஒரு பெரிய காரியங்களையும் கொண்டு வர போகிறாங்க. இதெல்லாம் கொண்டு கொடுக்க போகிறது யாரு? ஒரு சாத்தானால வல்லமை பெற்ற சாத்தானால இது பண்ணக்கூடிய ஒரு அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய வரப்போகிறான். ஏன்னா இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி தான் முதல் 10 வசனங்களில் நம்ம பார்த்தோம். அவன் யாரு? சாத்தானுடைய தூதனாக இருந்து அவன் எல்லாத்தையும் செய்வான். அதனால தான் அவன் எப்படி இருப்பான்? அவன் எதிலிருந்து வரக்கூடியவனாக இருக்கான்? சமுத்திரத்திலிருந்து வரக்கூடியவனாக இருக்கான். சமுத்திரங்கிறது என்ன? நம்ம எப்பவுமே வேதவசனத்தில் பார்க்கும்போது அது ஒரு இருளானது, ஒரு மறைபொருளானது, அது சாத்தானுடைய காரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம அங்கே பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ புதிய ஏற்பாட்டில் நமக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கோம் நம்ம அநேக அந்தி கிறிஸ்துகள் வருவாங்கன்னு. ஆனால் அந்த அந்தி கிறிஸ்துகள் எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடியதாக ஒரு ஆள் வரப்போகிறான். அவன் தான் தி ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடியதான் இந்த இதில் சொல்லப்பட்ட காரியங்கள். ஏன்னா அவன் யார்? கேட்டின் மகன். அவன் யார்? அவன் ஒரு லாலஸ் மேன் என்று சொல்லக்கூடியதை 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ரொம்ப அழகாக அவரை பற்றி நேர்த்தியாக நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அவன் பயங்கர வல்லமை உள்ளவனாகவும் அவன் என்ன அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவன் வஞ்சிக்கக்கூடியவனாக இருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது சில காரியங்கள் 2 தெசலோனிக்கரில் நம்ம பார்க்கும்போது அவன் செய்யக்கூடிய அற்புதங்கள் அடையாளங்கள் அவ்வளவு இதாக இருக்கும் அப்படி சொல்லக்கூடியதாக. அப்போ இந்த முதலாவது இதிலிருந்து வரக்கூடிய இந்த அந்தி கிறிஸ்து, இந்த மிருகம், நம்ம தானியேலில் சொன்ன மாதிரி இந்த வரக்கூடிய இந்த மிருகம் எப்படிப்பட்ட மிருகமாக இருக்குது? 10 தலை இருக்குது, 7 கொம்பு இருக்குது. இப்படி எல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு பொல்லாத ஒரு மிருகமாக இருக்குது. அந்த மிருகத்தில் என்ன தூசண நாம மேலே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் என்ன மொத்த உலகத்தையும் ஆளக்கூடியவனாக இருக்கிறான். அவன் சாத்தானுடைய வல்லமையும் அது மாத்திரமல்ல இந்த பொல்லாத பிசாசுகளுடைய வல்லமையும் கொண்டவனா, மனித வல்லமையும் உள்ளவனாக இருப்பான். அவன் என்ன எல்லாரையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு ரூலராக இருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பட் ஆனால் அவன் தனியாக இல்லை. இப்போ நம்ம பார்த்து போகிறோம். அவன் மட்டும் தனியாக பண்ணலை. இது எல்லாத்தையும் செய்வதற்கு அவனுக்கு கூட சேர்ந்து செய்கிறதுக்கு ஒரு பார்ட்னர் வரப்போகிறார். இப்படி பொல்லாத வேலையை செய்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பார்ட்னர் வரப்போகிறாரு. அவர் தான் யார்? த ஃபால்ஸ் ப்ராஃபட். என்ன? ஒரு பெரிய ஒரு கள்ள தீர்க்கதரிசி வரப்போகிறாரு. அதை தான் இங்கே பார்க்குறோம். ஏன்னா அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய தி ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடிய அவன் யார்? மெயினாக அவன் பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டரி, என்ன அரசியல் சார்ந்ததாகவும் இராணுவ சம்பந்தமாக ஒரு வல்லமை உள்ளவனாக இருப்பான். ஆனால் இந்த கள்ள கிறிஸ்து எப்படி இருப்பார்? இந்த கள்ள தீர்க்கதரிசி எப்படி இருப்பார்னா, இந்த கள்ள தீர்க்கதரிசி ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு ரிலிஜியஸ் லீடராக, ஒரு மத தலைவராக இருந்து இதை எல்லாத்தையும் செய்யக்கூடியவனாக இருப்பான். அப்போ என்ன, நம்ம ஒரு அரசியல் மற்றும் இராணுவ அதிகாரம் மற்றும் போதாது,
அவனுக்கு என்ன வேணும், கூடவே மதம் சார்ந்த ஒரு வல்லமையும் தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா அவன் இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் வந்தீங்கன்னா அவனுக்கு எல்லா வல்லமையும் வந்துருச்சு, எல்லா அதிகாரமும் வந்துருச்சு, எல்லாத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் அவனுக்கு என்ன போதலை, அது மட்டும் போதலை. அவனுக்கு என்ன தேவை இருக்கு, ஒரு மதம் சார்ந்த ஒரு தன்மையும் தேவை இருக்கிறது. அப்போ இதுக்கு தான் உதவி செய்வதற்கு இந்த கள்ள தீர்க்கதரிசி வராரு. இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்வான், அவன் ஒரு மதத்தை உருவாக்கக்கூடியதா, மக்களுடைய மனதை மாற்றக்கூடியதாக. ஏன்னா நீங்கள் வரும்போது நம்ம பார்க்கும்போது அவன் அந்தி கிறிஸ்து ஏற்கனவே இராணுவம் இருக்குது, அவனுக்கு அரசியல் இருக்குது, அவனுக்கு பொருளாதாரம் இருக்குது, அவன் அதிகாரத்துக்கு அளவே இல்லாத அளவுக்கு இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிறவனை நீங்கள் இவன்தான் அப்படிப்பட்ட ஒரு தேவன், இவன்தான் கடவுள் என்று சொல்லி ஜனங்களுடைய இருதயத்தை திசை திருப்பக்கூடிய காரியத்தை யார் பார்ப்பான்னா இந்த கள்ள தீர்க்கதரிசி பார்ப்பார். இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்வான், ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு நிமிஷம் அப்படி நீங்கள் பாருங்களேன். ஏன்னா உலகம் முழுவதும் பயங்கரமான அழிவை சந்தித்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது. மொத்த காரியங்களும் பயங்கரமாக போய் கொண்டிருக்கும்போது, எல்லா வல்லமையும் பெற்ற ஒரு ஆளாக இருக்கும்போது அவரை இவர்தான் கடவுள் என்று சொல்லி, இவரை ஆராதியுங்கள் என்று சொல்லி ஜனங்களுடைய மனதை திசை திருப்பக்கூடியவனாக இந்த கள்ள தீர்க்கதரிசி சேருவான். காரணம் என்னன்னு கேளுங்க. எப்பொழுதுமே மனுஷனுக்கு எதையாவது ஒன்றை ஆராதிக்கணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு மேலே, அதாவது தனக்கு புரியாத ஒரு காரியத்தை ஆராதிக்கணும், அதை தொழுது கொள்ளணும், அதன் மேலே நம்பிக்கை வைக்கணுங்கிற எண்ணம் ஆதியிலிருந்தே மனுஷனுக்கு உண்டு. ஏன்னா அவனுக்கு என்னன்னா தன்னை காட்டிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு காரியத்தை, ஒருவேளை சூப்பர் நேச்சுரல் என்று சொல்லக்கூடியதில் ஒரு விசுவாசம், இல்லை மிஸ்டிக்கலாக ஒரு ரகசியமான ஒரு காரியம் என்று சொல்லக்கூடியதா, இல்லை ஒரு சில நேரத்தில் சைக்கிக் என்று சொல்லக்கூடியதா, ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒன்று கடவுள்கிட்டருந்து வந்தது என்று சொல்லக்கூடியதா. அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னா, அவன் எப்பொழுதுமே எதையாவது ஒன்று, அதாவது தன்னால் புரிந்து கொள்ள முடியாத, தன்னால் அறிந்து கொள்ள முடியாத, தன்னுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட, தன்னுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை அதன் மேலே விசுவாசம் வைத்து அதை வணங்கணுங்கிறது அவனுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கு. அது மாறவே மாறுறதில்லை. அதனால தான் இந்த இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு அழிவு காலம். ஏன்னா இந்த ட்ரிபுலேஷன் என்று சொல்லக்கூடிய, த கிரேட் ட்ரிபுலேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் ஜனங்களுக்கு என்ன, இவர் தான் அன்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ இது சாத்தான் என்ன அந்தி கிறிஸ்து மூலமாக தன்னுடைய வல்லமையை காட்டும்போது, அதே சாத்தான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி மூலமாக இவரை நீங்கள் ஆராதிங்க என்று சொல்லி அவங்கள ஆராதிக்க வைக்கக்கூடியவனாய், அவருக்கு மகிமை செலுத்தக்கூடியவனா. ஆனால் இந்த கள்ள தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா, இவன் பயங்கரமாக பேசக்கூடியவனாக இருப்பான். அவன் பேசினாலே ஜனங்கள் அதை கேட்டு உருகக்கூடிய அளவிற்கு, சிலரை கண்ணீர் விடக்கூடிய அளவிற்கு, சிலரை தங்களுடைய இருதயத்தை அப்படியே பிசைஞ்சு அவங்கள அப்படியே கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அவ்வளோ அவன் பேசினாலே ஒரு ஹிப்னாட்டிக் மாதிரி அப்படியே மெய் மறந்து கேட்டோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேட்க வைக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவனாக இருப்பான். அதனால தான் நான் சொன்னது போல் மனுஷனுக்கு யாராவது ஒருத்தரை ஆராதிக்கணும். மேன் இஸ் அ இன்க்யூரபிள் வர்ஷிப்பர். இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது அவனை குணப்படுத்த முடியாதபடிக்கு ஒரு மனுஷன் எதையாவது ஆராதிக்கக்கூடியவனாக தான் இருப்பான். அவனுக்கு என்ன, எதுலையாவது ஒன்றில் ஒரு நம்பிக்கை வச்சு அவன் அதை ஆராதிக்கணும். அப்போ இந்த அந்தி கிறிஸ்து தேவனுக்கு எதிரானதை பேசி, தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்து, இவன் தான் கடவுள், அதனால இவன் தான் மொத்த உலகமும் இவனை ஆராதிக்க வேண்டும், இந்த மொத்த உலகமும் இவனுக்கு படி செலுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை இந்த கள்ள தீர்க்கதரிசி இந்த மொத்த உலகத்தையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடியவனாக இருப்பான். ஆனால் அவனுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னா, இந்த அந்தி கிறிஸ்து மாதிரி
அதிகாரம் செலுத்துகிறவா இருக்காது, ரொம்ப அப்படி ஒரு சட்டிலாக, அதாவது எப்படி உங்களுக்கு தெரியாத அளவுக்கு அப்படியே ரொம்ப அழகாக செய்யக்கூடியவனாக இருப்பான். அதனால தான் இவன் வந்து இவன் மொத்தமாக மக்களை அப்படியே திசை திருப்பி கொண்டு போய் சேர்க்கக்கூடியவனாக இருப்பான். அது மாத்திரமில்ல, ரொம்ப அழகாக நேர்த்தியாக தெளிவாக பேசக்கூடியவனாக இருப்பான். ரொம்ப கன்வின்சிங்காக நீங்கள் கேட்டீங்கனாலே அவர் சொல்கிறது தான் உண்மை, அவர் சொல்கிறது தான் சத்தியம் நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு ஒரு பேச்சு திறமை உள்ளவனாக இருப்பான். அதனால் அவன் கடைசியாக செய்யக்கூடியது, ஏன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சாத்தான் எப்போவுமே கர்த்தர் என்ன செய்கிறாரோ அதை டூப்ளிகேட் பண்ணக்கூடியது. அப்போ இங்கே சாத்தான் வந்து யார், நான் தேவனுக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா, அந்தி கிறிஸ்து யாரை இது பண்ண பார்க்குறான், அவன் வந்து கிறிஸ்துவை போல தன்னை மாற்றக்கூடிய ஒரு காரியம் செய்வான். இந்த கள்ள தீர்க்கதரிசி யாருன்னா ஆவியானவரை போல செய்யக்கூடியதான். ஏன்னா நம்ம திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிங்கிறதுனால பிதாக்கு ஒப்பாக சாத்தானும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு ஒப்பாக அந்தி கிறிஸ்துவும் இந்த பரிசுத்த ஆவிக்கு ஒப்பாக யாரை இந்த கள்ள தீர்க்கதரிசியும் கொண்டு வந்து செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்வான். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2வது மிருகம், 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 2வது மிருகம் யாருன்னா இது கள்ள தீர்க்கதரிசி. நீங்கள் இங்கே மாத்திரம் இல்லை, வெளிப்படுத்தின விஷயம் 16வது அதிகாரம் 13ஆம் வசனம், 19வது அதிகாரம் 20வது வசனம், இந்த 3 இடத்துலையும் இந்த கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்களேன், 16, 13 பாருங்க. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அங்கேயும் கள்ள தீர்க்கதரிசி சொல்லியிருக்கா. வெளிப்படுத்தின 19, 20 பாருங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரைகளை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். அப்ப என்னன்னா இங்க 3 சொல்லும்போது அவன் கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இந்த கள்ள தீர்க்கதரிசியினுடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா, அவன் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் என்ன இங்க பாருங்க, இந்த அந்தி கிறிஸ்து தான் உங்களை ரட்சிக்கக்கூடிய ரட்சகர், அவர் ஒருத்தர் தான் உங்களை விடுதலை செய்ய முடியும், அவர் தான் கடவுள் என்று சொல்லி அவரை நீங்க ஆராதிக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இந்த அந்தி கிறிஸ்துக்கு ஏன் இது தேவை? எப்படி அந்தி கிறிஸ்துக்கு அவருக்கு தான் எக்கனாமிக்கல் சொல்லக்கூடிய பொருளாதாரம் இருக்குது, அரசியல் அதிகாரம் இருக்குது, இராணுவ அதிகாரம் இருக்குது, மொத்தத்தை ஆளக்கூடிய இருக்குது. இருந்தாலும் எதுக்கு இந்த மதம் சார்ந்த ஒரு காரியம் தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, நீங்கள் ஆதியிலிருந்து பார்த்தீங்கன்னாலே எப்பொழுதுமே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்பொழுதும் என்ன ஒரு மதம் சார்ந்ததாக ஒரு நம்பிக்கை, மதம் சார்ந்த ஒரு காரியம் தேவைன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வோனை பார்க்குறோம். பார்வோன்கிட்ட போய் மோசையும் ஆரோனும் போய் பேசும்போது பார்வோன் என்ன பண்ணுறாரு, அவனோட மந்திரவாதி 2 பேரை கூப்பிட்டு அதே மாதிரி தடியை கீழே போட்டால் பாம்பா மாறக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறாரு. ஏன் அவருக்கு என்ன எப்பயுமே, ஏன்னா பார்வோன் தான் அந்த நாட்களில் எகிப்திய சாம்ராஜ்யம் ஆளும்போது அவர் தான் உலகத்தை ஆளக்கூடியவராக இருந்தார். ஆனாலும் அவருக்கு ஒரு மதம் தேவை இருந்துச்சு. பாலாக்கு என்ன, மோவாபினுடைய ராஜா பாலாக்கு இருக்கும்போது அவருக்கு என்ன, அவருக்கு இஸ்ரவேலை எப்படியாவது மேற்கொள்ளணும். என்ன பண்ணாரு பாலாக்கு, என்ன பண்ணாரு, பாலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கள்ள தீர்க்கதரிசியை பிடிச்சி, ஒரு தீர்க்கதரிசியை பிடிச்சி நீ அவங்க மூலம் செய்ய. அப்போ என்ன, அதிகாரம் இருந்தாலும் எனக்கு ஒரு மதம் வேணும் அப்படின்னு அவன் கேட்கக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமில்லை, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் கோத்திரம் வந்து நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் பார்ப்பீங்க, லாஷ் என்று சொல்லக்கூடிய இடத்த போய் பிடிச்சிடறாங்க. ஆனால் அங்கே பிடிச்சவங்க சும்மா இருக்கிறாங்களா, அங்கே இருந்து அங்கே கடவுளையும் கூப்பிட்டுட்டு வராங்க. அந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த விக்கிரகம் மூலமாக ஆராதிக்கக்கூடியதா. என்ன, எங்களுக்கு அதுவும் வேணும் கடவுளும் வேணும். அப்போ என்ன, எங்களுக்கு அதிகாரமும் வேணும் கடவுளும் வேணும் என்று சொல்லக்கூடியதாக. அப்சலோம் என்ன தன்னை ராஜாவா பிரகடனப்படுத்துறதுக்கு யாரை கூட்டு போனாரு, அகித்தோப்பலை கூட்டு போனார். நீங்கள் எப்பொழுதும் பாருங்க, ஜெரபாம் யூதாவுக்கு எகெயின்ஸ்டா வரும்போது அவன் என்ன பண்ணான், தங்கத்தினால கடவுளை கொண்டு போய் பண்ணி பெத்தல்லையும் தான்லையும் வச்சு அதை வணங்கக்கூடியவனாக இருந்தான். ஆகாபு ஜெசிபல் நமக்கு தெரியும். நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17, 18, 19 வாசிங்கன்னா தெரியும். ஆகாபு ஜெசிபல் என்ன பண்ணாங்க,
400க்கு மேற்பட்ட பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தாங்க. இப்போ நீங்கள் மாடர்ன் டேஸ் இப்போ இதில் வந்தீங்கன்னா ஹிட்லர் எப்படி பாருங்க, அவர் ஒரு அதிகாரம் இருந்தாலும் அவருக்குள்ள என்ன ஒரு எப்பவுமே ஒரு மீடியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சாத்தானை வைத்து அதன் மூலமாக செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்தார். இதில் நீங்கள் ஈஸ்ட் யூரோப்பு சோவியத் யூனியனில் பார்த்தீங்கன்னா அவங்க கடவுளே இல்லை நாத்திகம்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாரும் இது பண்ண உடஞ்சி என்னாச்சு, எதுவுமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு காரியமாக வரக்கூடியதாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ என்னன்னா எல்லாமே இந்த அரசியல் சார்பாக ஒரு மதம் ஒரு இதாக இருக்கும்போது எனக்கு ஒரு மத தலைவரும் எனக்கு ஸ்பிரிச்சுவலாகவும் எனக்கு அந்த அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இதில் இன்னொன்று பாருங்க, ஆனால் என்னன்னா இவங்க வெளிப்படுத்தின 17வது அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த மொத்த மதமும் ஒன்றாக மாறக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். நீங்கள் 17வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை பாருங்க. ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறித்து கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். என்னன்னா நீங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த பொய்யான மதம் என்ன பண்ணும், உண்மையான ஒரு காரியத்தை எப்பொழுதும் துன்புறுத்தும். இது கடைசி காலத்தில் இன்னும் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். இவங்க யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை தரிச்சிருந்தவங்களை பூரா கொலை செய்து அதனுடைய ரத்தத்தை குடிக்கக்கூடியதாக. இது எதை காட்டுது? ஒரு பெண் இந்த ஸ்திரீ இது மேலே உட்காந்து ரத்தாம்பரம் போட்டிருக்கிறது என்னன்னா, கடைசி காலத்தில் உலக மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிலிஜன் ஒரே மதமாக வரக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்னன்னா இந்த மிருகம் யாரு? இந்த மிருகம் ஒரு பொலிட்டிக்கல் மிலிட்ரி பவர். ஆனால் என்னன்னா இது எதன் மேலே போகுது? இந்த மிருகம் எதன் மேலே போகுது? பொய்யான மதத்தின் மேலே போகுது. உங்களுக்கு புரியுதா? அதாவது இந்த பொய்யான மதத்தின் மேலே தான் இந்த மிருகம் போகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்னன்னா இது ரெண்டுமே இருக்குது. நல்லா கவனிங்க. ஏன்னா பொய்யான மதமும் இருக்குது, உலக மதமும் இருக்குது, பிசாசும் இருக்குது. இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்னன்னா இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய வல்லமை பெருகவும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆதிக்கம் மிகவும் பெருகவும் என்ன தேவைப்படுது? இந்த பொய்யான மதம் தேவைப்படுகிறது. இந்த பொய்யான மதத்தை கொண்டு வருவதற்கு இந்த கள்ள தீர்க்கதரிசி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறாரு. இந்த கள்ள தீர்க்கதரிசி தான் அவருக்கு எல்லாத்தையும் கொடுக்க போறாரு. இது ரெண்டும் நான் சொன்ன கவனிங்க. அதாவது கள்ள தீர்க்கதரிசியும் இந்த அந்தி கிறிஸ்துவும் கொஞ்ச காலம் ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனா என்னன்னா கடைசியில இந்த அந்தி கிறிஸ்து இந்த மதத்தையும் இந்த பொல்லாத கள்ள தீர்க்கதரிசியும் அழிக்கக்கூடியவனா வந்துருவான். நீங்க அதே வெளிப்படுத்தின 17வது அதிகாரம் 15-16 பாருங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களுக்கும் கூட்டங்களுக்கும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். என்ன இந்த மிருகம் என்ன பண்ணுது? அந்த பொய்யான மத அந்த சிஸ்டத்தையே, இந்த ஃபால்ஸ் ரிலிஜியஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய பொய்யான இதையே அழித்து போடக்கூடியதா. 17வது வசனம் பாரு. தேவன் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். அப்ப என்னன்னா கடைசியா இந்த மொத்தம் உலகம் முழுவதும் உள்ள ஒரு எல்லாமே என்ன எல்லாம் ஒன்னாக மாறக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன பண்ண
கடைசியில் இந்த அந்தி கிறிஸ்து இந்த கள்ள தீர்க்கதரிசி இந்த பொய்யான மதத்தை எல்லாத்தையும் அழித்து அவன் ஒரே ஆளாக வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னன்னா இதை மொத்தமே கொண்டு போய் அவனை ஆராதிக்கக்கூடியதாக இது எப்போ நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உபத்திரவ காலம் என்று சொல்லக்கூடிய 7 வருஷத்தில் 3 வருஷத்துக்கு அப்புறம், முதல் 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மிட் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய என்ன, பாலாக்கு மறுவறுப்பு, அபாமினேஷன், டெசலேஷன். மத்திய 24வது அதிகாரம் 15வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, தானியேல் சொன்ன அந்த இது என்ன நடக்கும், அந்த காலகட்டத்தில் இது நடக்க ஆரம்பிக்கும். இது என்ன பண்ணும், என்னதான் ஆராதிக்கணும்னு சொல்லி அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான், இந்த கள்ள தீர்க்கதரிசியும் இந்த பொய்யான மதத்தையும் அழித்து எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு காலத்தில் கொண்டு வந்துடுவான். அதனால தான் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 4வது சொல்லும்போது, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாய் தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். எப்ப, இந்த மகா உபத்திரவ காலம் என்று சொல்லக்கூடிய கடைசி 3 வருஷ காலத்தில். இதைத்தான் தானியேல் சொன்னாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்றாரு. அவன் என்ன பண்ணுவான், நான் தான் எல்லாம் என்று சொல்லி தன்னை அதிகாரத்துக்கு கொண்டு போகக்கூடியவனாக. ஏன்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார் இல்லையா, ஒரு ராஜ்யம் பிரிந்திருந்தா அது விழுந்து போயிடும். எ கிங்டம் கேனாட் ஸ்டாண்ட் டிவைடட். ஏன்னா என்ன, பிரிந்திருந்தா அந்த ராஜ்யம் நிலை நிற்காது என்று சொல்லக்கூடியதாக. அதனால இந்த சாத்தானுடைய ராஜ்யத்தில் கடைசியில் என்ன செய்வான், அவன் ஒன்றா மாறுவதற்காக இந்த கள்ள தீர்க்கதரிசியும் இந்த பொய்யான மதத்தை அழித்து எல்லாவற்றிற்கு மேலாக, எக்கனாமிக்கலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஆளுகையாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கு மேலாக ஆளுகை செய்யக்கூடியவனாக அவன் வந்துடுவான். அவன் என்ன, நான் தான் தேவன், என்னதான் நீங்கள் ஆராதிக்கணும், வேற எதுவுமே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை ஆராதிக்க எல்லாரையும் கட்டளையிடுவான். அப்படி பண்ணும்போது யாரெல்லாம் அவனை ஆராதிக்கலையோ அவர்களை கொலை செய்யக்கூடிய காரியம். யாரு இது பண்ணலையோ அவங்க எல்லாம் கொலை செய்யப்படக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியதாக. நீங்க பாருங்க, அந்தி கிறிஸ்துவ ஆராதிக்கிறதுக்கு இந்த கள்ள தீர்க்கதரிசி உதவி செய்யக்கூடியவனா இருப்பான். அதுதான் இங்க நம்ம ஃபோக்கஸா இருக்குது. சரியா? நீங்க வெளிப்படுத்தின 14:9 வசனம் பாருங்க. அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ, எது அந்த மாதிரி முத்திரை தரிச்சிருக்கணும் இல்லைமா. அதே மாதிரி 11ஆம் வசனம் பாருங்க. அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அதே மாதிரி 15வது அதிகாரத்தில் 2வது வசனம் பாருங்க. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்டேன். இப்ப என்னன்னா, இந்த மொத்த உலகத்திலையும் என்னத்தை பார்க்கிறோம், அந்த மிருகத்தினுடைய உருவத்தை தவிர்த்த வேற எதையுமே பார்க்கல. ஏன்னா அந்த மிருகமோ அந்த மிருகத்தினுடைய சொரூபமோ அதுதான் இருக்கு. அதுதான் என்ன, அந்தி கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. இது எங்க, எருசலேமிலே வைக்கப்பட்டு எங்க, அங்கேயே எருசலேம் தேவாலயத்தில் வைத்து என்னைய ஆராதி என்று சொல்லக்கூடியதாக. வெளிப்படுத்தின 16:2 பாருங்க. மேலும் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. சரியா? யாரெல்லாம் அந்த முத்திரை அவங்கள கொடிய புண்ணுண்டாயிற்று. 20வது வசனம் பாருங்க. அதே 19வது 20வது வசனம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களாயும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களாயும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிப்பட்டான் என இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். அப்ப என்னன்னா, இங்க வந்து நமக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா,
அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் ஒன்றாக தள்ளப்படுறாங்க. அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்வது ஒரு அமைப்புன்னு எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு ஃபால்ஸ் ரிலிஜியஸ் சிஸ்டம்னு எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா கர்த்தர் ஒரு சிஸ்டத்தை கொண்டு போய் இதில் ஒரு மதத்தை கொண்டு போய் அக்னி கடலை போடலை, ஆழத்தான் போடுறாரு. அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் போடக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் நிறைய பேர் இது இந்த கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் மதம் இல்லை, கிடையாது, இது ஒரு ஆள், சரியா, நல்லா தெரிஞ்சு சொல்லுங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அண்ணே இது போப்பு இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அடுத்த 17வது அதிகாரம் பார்க்கும்போது ரோமாபுரி நகரத்தை குறிக்கக்கூடியதாக சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. போப்புக்கு நிறைய அதிகாரம் இருக்குது, அவருக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால அது போப்பா கூட இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியாது அது போப்பா தான் இருக்கணும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, சாத்தான அந்தி கிறிஸ்துவை மட்டும் ஆராதிக்கிறதுக்காக வரக்கூடியதாக இருக்குது, அதனால இது இப்படி நடக்கிறதுனால ஒருவேளை இவங்க வேற ஒரு ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை யூதனாக இருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியல. ஒருவேளை யூதனாக இருக்கலாம், இல்லை அது புறஜாதியாராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் எப்படி இந்த அந்தி கிறிஸ்துவை இந்த கள்ள தீர்க்கதரிசி ஆராதிக்க வைப்பார்? நல்லா கவனிங்க. ஏன்னா அந்தி கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் என்ன, 3ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்ன, அவங்களோட சாவுக்கு ஏதுவான ஒரு காயம் இருந்துச்சு, அதனால அந்த காயம் குணமாக்கப்பட்டதுனால அவர் மறுபடியும் உயிரோடு எழும்பி வந்தார். அப்போ ஒரு பொய்யான ஒரு உயிர்த்தெழுதலை காட்டலாம், இல்லை ஒரு அற்புத அடையாளம் நடந்தது போல காட்டலாம். இப்படி எதையாவது காட்டி என்ன பண்ண ஆரம்பிப்பார், இவங்களை எல்லாரையும் ஆராதிக்க வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தான் இந்த கள்ள தீர்க்கதரிசி செய்வார். அப்போ எனக்கு அருமையானவர், நீங்கள் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, அந்தி கிறிஸ்து இருப்பார். அந்தி கிறிஸ்து என்ன, ஒரு அரசியல் மற்றும் ஒரு இராணுவம், பொருளாதாரம், இது எல்லாம் மேலே ஆதிக்கம் உள்ளவனா இருப்பான். இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஆள் எந்திரிச்சு வருவான். யாரு அவன்? கள்ள தீர்க்கதரிசி. இந்த கள்ள தீர்க்கதரிசியும் அந்தி கிறிஸ்துவும் ஒன்றா இருப்பாங்க. கொஞ்ச காலம் ஆனதுக்கப்புறம் இந்த அந்தி கிறிஸ்து யாரை? கள்ள தீர்க்கதரிசியை அப்படியே மொத்தத்தையும் எடுத்துட்டு தன்னை ஆராதிக்கக்கூடியவனாக மாறிடுவான். இவங்க எல்லாரையும் சேர்த்து மொத்த உலகமும் அந்தி கிறிஸ்துவ ஆராதிக்கக்கூடியதா. கடைசியாக 2 பேரையும் என்ன, கந்தக கடலில் ஆண்டவர் தள்ளி போட்டு அழிச்சிருவார். அப்போ இதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா அந்தி கிறிஸ்து, முதல் மிருகம் அந்தி கிறிஸ்து, இன்னொன்று யாரு? கள்ள தீர்க்கதரிசி, தி ஃபால்ஸ் ப்ராஃபட், தி ஆன்டி கிரைஸ்ட் மாதிரி தி ஃபால்ஸ் ப்ராஃபட். ஏன்னா இது நிறைய பேருக்கு இது தெரியாதனால தான் இந்த ஒரு ஓவர்வியூ, ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லி நிறைய கொடுக்கறது. தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளுங்க, எனக்கு ரொம்ப நேரம் போயிடுச்சு, பட் இருந்தாலும் இது சொல்ல வேண்டிய ஒரு அவசியம். அப்போ தான் உங்களுக்கு இந்த லெசன் கரெக்டாக புரியும், சரியா? ரைட், குயிக்காக 2 பாயிண்ட் மட்டும் பார்த்துருவோம். முதல்ல இந்த மனுஷன் யார்? இந்த கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடியதாக பாருங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டி ஒப்பாக 2 கொம்புகளுடையதாக இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது. பின்பு வேறொரு மிருகம்னு போட்டவனது, அனதர்னு சொல்லி இருக்கும். நீங்கள் ஆங்கில வேதாகம் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இதில் பார்க்கும்போது மிருகம்ன்றதுக்கு தெரியான் என்று சொல்லக்கூடிய கிரேக்க மொழி பதம். ஆனால் இங்கே கிரேக்க மொழியில் ஆலோஸ் தெரியான். நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது என்னை போல வேறொரு தேற்றரவாளனை அனுப்புன்னு சொல்லி யோவான் 14வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கிரேக்க மொழியில் ஆலோஸ் பேராக்லிட்டாஸ் என்று சொல்லக்கூடிய பதம், அதாவது என்னை போல அந்த தன்மை உள்ள. அப்போ இங்கே சொல்லும்போது யாரு? இது ஒரு தன்னை போல இன்னொரு மிருகம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதை நான் சொன்ன மாதிரி இது வெளிப்படுத்தும் 16வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருக்குது, 19வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருக்குது. இங்கே எல்லா இடத்துலையும் சொல்லும்போது ஒரு மனுஷனாக தான் சொல்லப்படுது, சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லப்படலை, உலக மதமாக ஒரு இது சொல்லப்படலை. இது ரொம்ப தெளிவாக, மிக தெளிவாக நமக்கு சொல்லக்கூடியது என்ன? அது ஒரு மனுஷன். இப்போ இது எங்கேருந்து எழும்பி வர கண்டேன்னாரு? பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். முதல் மிருகம் எங்கேருந்து வந்துச்சு? சமுத்திரத்திலிருந்து வந்துச்சு. அது ஒரு டார்க், அது ஒரு இருளானது, அது தெரியாதது, அது பயங்கர கோர முகமுள்ள ஒரு காரியமாக வரக்கூடிய இருந்தது. ஆனால் இது என்ன? மனுஷனுக்கு இங்கே மனுஷன்லேருந்து வரக்கூடியதாக இருந்தது. அப்போ இது என்னன்னா, இங்கே பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். ஆனால் என்னன்னா,
அது உள்ள இருந்து பூமியிலிருந்து எழும்பி வரக்கான இதுவும் சாத்தானுடைய காரியத்தினால, சாத்தான் மூலமாய் வரக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்க வந்து இந்த நம்ம பார்க்கும்போது இந்த 3.5 வருஷ காலத்துக்கு அப்புறம் மிட் பாயிண்ட்ல கள்ள தீர்க்கதரிசி எழும்பி வரும்போது, இந்த கள்ள தீர்க்கதரிசியும் எப்படி அந்தி கிறிஸ்துவை சாத்தான் வந்து ஆளுகை செய்து கொண்டு வந்தானோ, வல்லமையை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு வந்தானோ, அதே போலயே இவனுக்கும் இந்த காரியத்தை செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடியதான். அப்ப இது ரெண்டும் வந்து சொல்லும்போது என்னன்னா, அந்தி கிறிஸ்து வந்து ஒரு அடையாளம் தெரியாத ஒரு மிஸ்ட்ரி போல, ஒரு ரகசியம் போல, ஒரு ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருப்பான். ஆனா இந்த கள்ள தீர்க்கதரிசி யாரு? ரொம்ப ஜென்டிலா, அப்படி எப்படி ரொம்ப ஒரு அழகா பேசக்கூடியவரா, ஒரு நல்ல ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பான். இவர் வந்து என்ன எல்லாரும் ஆளுகை செய்கிறவனா இல்லை, அதே மாதிரி எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியா இல்லை, எல்லாரையும் வந்து அதிகார தோரணையில் மிரட்டுற ஆளாக கிடையாது. இது எப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாலே மத்தேயு 7வது அதிகாரத்தில், ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வர்ற ஓநாய். பார்த்தா ஆடு போல இருப்பான், ஆனால் உள்ளுக்குள்ளே ஓநாய். ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி என்ன ரொம்ப சாந்தமாக இருக்கிற மாதிரி. அப்போ என்னென்னா, நான் சொன்ன மாதிரி சிலர் வந்து இது வந்து யூதனாக இருக்கும் தெரியாது. பெரும்பாலும் யூதர்களை சொல்லும்போது அவங்க இடத்தோட சொல்கிறதில்ல, அதனால் யூதனாக இருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம தெரியல, யாருன்னு தெரியாது. அது மாத்திரமல்ல, இது வந்து ஒரு புறஜாதியானா இருக்கலாம், இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் என்னென்னா, இங்கே வந்து கீழேருந்து வரக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இங்கே என்னென்னா சொல்லும்போது, ஒரு எப்படி இருக்கிறான் அவன், அந்த மிருகம் எப்படி இருந்துச்சு, எலும்ப கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக. எப்படி? ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக. அப்போ என்ன, ஒரு ரொம்ப சாந்தமாக, ஏன்னா ஆட்டுக்குட்டி அப்படி தான் ரொம்ப சாந்தமாக, 2 கொம்பு இருக்க போல, ரொம்ப சின்னதாக. அப்போ என்னென்னா, நம்ம அந்தி கிறிஸ்து போல ரொம்ப வல்லமையாக வராமல் இவன் வந்து என்ன கொஞ்சம் ஒரு ரொம்ப சாந்தமாக, அதே சமயத்தில் மக்களை வஞ்சிக்கக்கூடியதாக வரக்கூடியதாக. அப்போ என்னென்னா, அந்தி கிறிஸ்து வந்து ரொம்ப வல்லமை உள்ளவனா இதாக வந்து ஆளுகை செய்யக்கூடியவனா வர்றான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஆனால் இவன் எப்படிப்பட்டவனா வர்றான்? வஞ்சிக்கிறவனா வர்றான். ஏன்னா ஆட்டுக்குட்டி போல இருக்கிறான், ஆட்டுக்குட்டி போல ரொம்ப ஜென்டிலாக இருக்கிறான். ஆனால் எல்லாம் செய்கிறதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவன் என்னன்னா, அந்தி கிறிஸ்துக்கிட்ட மக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவனா இருக்கிறான். வர்றது ஆட்டுக்குட்டி போல, ஆனால் வாயை திறந்தா எப்படி பேசுகிறான்? அது வலு சர்ப்பத்தை போல பேசினது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஆடு எப்பயாவது வலு சர்ப்பம் போல பேசுமா? ஆடு எப்படி பேசணும்? அப்போ என்ன, இவன் சாத்தானுடைய காரியத்தை பேசுவான். வலு சர்ப்பத்தை போல பேசினான்னா இவன் என்ன, ஒரு சாத்தானை போல, சாத்தானுடைய வாயிலிருந்து பேசக்கூடிய வார்த்தையாக பேசுவான். நம்ம ஹிட்லரை பற்றி இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேசினார்னாலே அவர்லேருந்து வேற ஆள் பேசுறது சத்தம் ரொம்ப தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. அதனால தான் இங்கே வந்து என்ன, அவர் பேசுறது வேற ஒரு மாதிரியா. ஏன்னா நீங்கள் முந்தின மிருகத்தை பற்றி பார்க்கும்போது, அந்தி கிறிஸ்துவ குறித்து பார்க்கும்போது 5வது வசனத்தில் அது என்ன, ரொம்ப பெருமை பேசக்கூடியதாக, தூசணம் பேசக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து என்ன, அவன் வந்து ரொம்ப அழகா நேர்த்தியாக. அப்போ என்னென்னா, இங்கே வந்து நம்ம ஒரு வித்தியாசம் ரொம்ப நல்லா புரிஞ்சு கொள்ளலாம். இவன் அந்தி கிறிஸ்து போல கிடையாது. இந்த கள்ள தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்து போல கிடையாது. இவன் வந்து தூஷண வார்த்தை பேசுறது கிடையாது. ஆனால் மக்களை ரொம்ப அழகாக வஞ்சிக்கக்கூடியவனா. அதனால தான் சாத்தானுடைய இந்த கள்ள தீர்க்கதரிசி வந்து அவன் பாதாளத்தினுடைய வாய்ஸை பேசக்கூடியதாக இருந்தாலும் அவன் என்ன, ரொம்ப அழகாக நேர்த்தியாக அழகாக பேசக்கூடியவனா. அதனால தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா இப்படி ரொம்ப சாந்தமாக அமைதியாக பேசக்கூடிய போதகர்கள் நிறைய பேர் வந்து இன்றைக்கும் மக்களை அழிவின் பாதைக்கு அனுப்புகிறாங்க இல்லையா. கர்த்தர் உங்களை வந்து இது பண்ண விரும்புகிறாரு, அதை செய்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு இதை செய்கிறாருன்னு சொல்லக்கூடியதா. ஆனால் என்ன ஆகும்னா, இந்த உபத்திரவ காலத்தில் இப்படிப்பட்ட ஆளுங்க பயங்கரமாக வருவாங்க. காரணம் என்னன்னு கேளுங்க. உபத்திரவ காலத்தில் என்ன, எல்லா பக்கம் அழிவு, சாவு, ஒரு நம்பிக்கையே கிடையாது. எல்லாரும் என்ன, பாறை வந்து எங்கள் மேலே விழுந்து எங்களை கொல்லட்டும், இந்த மரணம் அவங்கள விட்டு தப்பிச்சு போயிடும், மறிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப சாந்தமாக, அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக,
அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லக்கூடியது போல் சொல்லி அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப அழகாக எளிமையாக அவங்கள வஞ்சிக்கக்கூடிய ஒருத்தனாக வருவான். அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசி யார்? வஞ்சிக்கிறவன், ஒரு வஞ்சிக்கிற ஒரு மனுஷன் என்ன இந்த உபத்திரவ கால சமயத்தில் எழும்பி ஜனங்கள் எல்லாம் அப்படியே அவனுடைய பேச்சை கேட்டு ஒரு ஹிப்னடைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்படியே ஒரு மயக்கம் கொடுக்குற மாதிரி அப்படியே எல்லாரையும் அந்தி கிறிஸ்துவை ஆராதிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக வந்து சேருவான். ரெண்டாவது, அவனுடைய வல்லமை பாருங்க. 12வது வசனம், அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. எப்படி? அந்த முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும். என்னன்னா, நிறைய பேருங்க ஒரு தப்பு பண்றது என்னன்னா, முந்தின மிருகத்தை என்ன பண்ணிடுது, இது சாப்பிட்றது, இதுதான் ரெண்டாவது மிருகம் தான் வந்துடுதுன்னு தவறுதலாக எடுத்துக்கொள்றாங்க. கிடையாது. நீங்கள் நல்லா தெளிவாக வாசிச்சு பாருங்க. முந்தின மிருகத்தின் அதிகாரத்தை முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு எதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அப்போ என்னன்னா, ரெண்டுமே நான் சொன்னது போல ரெண்டுமே கடைசியில் லேக் ஆஃப் ஃபயரில் எரிய போகிறாங்க. அப்போ என்னன்னா, 2 பேர் இருக்க போகிறாங்க. அப்போ இந்த இது என்ன பண்ணுதுன்னா, அந்த முந்தின மிருகத்துக்கு கூட இருந்து அந்த முந்தின மிருகத்தினுடைய அதிகாரம் எல்லாம் செய்யக்கூடியதாக. ஏன்னா அந்தி கிறிஸ்து சாத்தானுடைய அந்தி கிறிஸ்துவா இருந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது போல இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன பரிசுத்த ஆவியை கொன்றது போல, பரிசுத்த ஆவிக்கு ஒப்பாக என்ன பண்றான், அவன் ஒரு மதத்தை உருவாக்கக்கூடியவனாக என்ன பண்றான், அவன் அங்க எல்லாரையும் அப்படி வஞ்சித்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாக உலகம் முழுவதும் ஒரு மதத்தை கொண்டு வருவான். எப்படி? எல்லாரும் சேர்ந்து ஒரு மதம் என்று சொல்லக்கூடியதா. சிந்திச்சு பாருங்களேன், இப்ப எவ்வளவு மதங்கள்னால பிரச்சனைகள். நீங்க கிறிஸ்தவத்திலேயே எவ்வளவு டிவிஷன் இருக்கு. கத்தோலிசிசம் இருக்கு, அதுக்கு ரோமன் கத்தோலிசிசம் மற்றும் இது எல்லாம் யோடு பாருங்க, ஜூடாயிசம், அது மாத்திரமல்ல முஸ்லிம்ஸு, புரொட்டஸ்டன்ட்ஸு, இப்படி எத்தனையோ பேர். இவங்க எல்லாரும் இணைத்து ஒரு மதமாக மாற்றணும்னா அது எவ்வளோ பெரிய வல்லமை பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருக்கணும். அப்படி ஒத்த உலகத்தையும் ஒரு இதாக மாற்றி என்ன பண்ணுவான், முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்து என்ன பண்றாரு, he causes to happen. என்ன, எல்லாரையும் அந்த மிருகத்தை வணங்கக்கூடிய ஒரு காரியத்தை உருவாக்குவார். ஏன்னா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும், பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். அவர் பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்கும், எல்லாரையும் உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கும். அவருடைய ஒரு தலைமைத்துவம் எப்படி இருக்கும், அதாவது ஒரு அசைக்க முடியாத ஒரு அவ்வளவு நம்பிக்கையுள்ள ஒரு தலைமைத்துவமாக. நீங்கள் இன்றைக்கும் ஒரு சில மத தலைவர்கள் தங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களை எவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக பின்பற்ற வைக்கிறாங்க, சிந்தித்து பாருங்க. ஏன்னா இது நீங்கள் அது கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு சாமியார் கைலாசான்னு போய் வாங்கியிருக்கிறார், அவர் பின்னாடி போய் எவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவ மதத்தில் அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு போய் பார்பேடா அந்த தீவுகளுக்கு கொண்டு போய் அங்கே போய் மக்களை பூரா சயனைடு குடிக்கி சாக வச்சாரு. அப்போ என்னன்னா, எவ்வளவு பேர் ஜனங்கள் அப்படியே அவர் சொல்றதை கேட்டு அதுதான் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு வல்லமை பெற்றவனா இருப்பான். காரணம் என்ன? 12வது வசனம் பாருங்க. சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியை அதன் குடிகளும் வணங்கப்படி செய்தது. 3வது வசனம் பாருங்களேன். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி. அப்ப என்னன்னா, இங்க எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, இது சாகிற மாதிரி இருக்கு, ஆனா மறுபடியும் உயிரோட வந்திருக்கு. நீங்க இதுல 17வது வசனத்துல பார்க்கும்போது இங்க இந்த மிருகம் என்ன இருக்குது, அங்க சொல்லும்போது என்ன, மிருகம் இருந்தது, இருக்கிறது, வரப்போகிறது என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன, எப்படி கர்த்தர் மரித்து உயிர் தெழுந்தாரோ அதே மாதிரி அதை மறுபடியும் செய்யக்கூடிய காரியம். இங்க இது நீங்க ஒரு சிலர் சொல்லும்போது இது ரோமாபுரி சாம்ராஜ்யம்
முன்னாடி அந்த சாம்ராஜ்யம் இல்லை, இருந்துச்சு, இப்போ இல்லை, இனி வரப்போகுது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மக்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. நான் சொன்னது போல இது வந்து ஒரு மனுஷனை குறிக்கக்கூடியதுனால நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாதுன்னா அவன் ஒரு பொய்யான ஒரு காரியத்தை செய்வான். இப்போ நீங்கள் வந்து பாருங்களேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தாரு. இப்போ நம்ம வெளிப்படுத்தின விஷயம் 11வது அதிகாரம் பார்த்தோம். 11வது அதிகாரத்தில் என்ன பார்த்தோம்? 2 சாட்சிகள். அந்த 2 சாட்சிகள் எவ்வளோ வல்லமையானவங்களா இருந்தாங்க. அவங்கள கொலை செய்தாங்களா? அவங்க 3 நாள் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்களா? அதற்கு பின்பாக அவங்க உயிர் தெழுந்தாங்களா? அதே மாதிரி இவன் இந்த டூப்ளிகேட் பண்ணுவான். எப்படி? ஜனங்கள் அவனை விசுவாசிக்கணும்னு சொல்றதுக்காக. நமக்கு தெரியாது, ஆனால் எப்படி பண்ண போறான், ஆனால் செய்வான். ஏன்னா இப்போ நம்ம வாழுகிற இந்த காலகட்டத்தில் அவனால் செய்ய முடியும். ஏன்னா நீங்கள் 13 வசனம் பாருங்க. அன்றியும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. என்ன? அதாவது எப்படி வந்து அந்த 2 சாட்சிகள் வானத்திலிருந்து அற்புதங்களை நடப்பித்தாங்க, அவங்க செய்ததெல்லாம் பண்ணால் இவங்க வந்து என்ன டூப்ளிகேட் பண்ணுறான். இப்போ நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி வச்சு செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியும், ரொம்ப அழகாக செய்ய முடியும். இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னாலஜி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இந்த மாதிரி பண்ண முடியும். அவன் என்ன இங்கே அழகாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அந்த மாதிரி ஒரு காரியங்களை செய்யக்கூடிய ஒரு காரியம். என்ன மொத்த உலகமும் அதை பார்த்து பிரமிக்கக்கூடியதா. இன்றைக்கு நம்ம வாழுகிற இந்த டெக்னாலஜி வந்து எப்படி ஆயிடுச்சு, அவ்வளவு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஆயிடுச்சு. உபத்திரவ காலம் வரும்போது இன்னும் ரொம்ப இதாக வந்துடும். ஏன்னா இப்போவே வந்து நம்ம வந்து எது ஒரிஜினல் வீடியோ எது டூப்ளிகேட் வீடியோன்னு சொல்ல முடியல, எது உண்மையானது எது பொய்ன்னு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நேர்த்தியாக மாறக்கூடிய ஒரு காலம். அது மாத்திரமல்ல, வானத்திலேருந்து என்ன வருது எப்படி வருதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை செய்வான். அதனால அவன் என்ன செய்வான், யாரெல்லாம் வந்து இந்த காரியத்தை செய்யலையோ, ஏன்னா 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, யாரெல்லாம் சுவிசேஷத்தை வெறுத்து சுவிசேஷத்தை தள்ளி விடுறாங்களோ அவங்கெல்லாம் வஞ்சிக்கக்கூடிய ஒரு வஞ்சகத்தில் போயிடுவாங்கன்னு. அப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்ண முடியும், இங்கே வந்து அவங்களுக்கு வந்து நம்ப முடியாத, அவர்களால் கிரகிக்க முடியாத பெரிய அற்புதங்களை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவன் செய்வான். சாத்தான் எப்பவுமே செய்வாங்க, முன்னாடி செஞ்சிருக்கான், எப்பவும் செஞ்சிருக்கான். நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் பார்க்குற பாருங்க. நான் முன்னாடி சொன்னேன், இப்போ யாத்திராகமம் 7வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களுடைய சொன்னானால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ போ, பார்வோன் முன்னாடி சொல்லி நீ எனக்கு ஒரு அடையாளம் காட்டு. அப்படின்னா என்ன, நீ வந்து உன் கோலை ஆரோன்ட்டு சொல்லி கோலை கீழே போட சொல்லி அது சர்ப்பமாகணும். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடும்படி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகள் தங்கள் மந்திர வித்திரைகள்லாம் அப்படி செய்தார்கள். எப்படி? எகிப்தின் அவர்கள் ஒவ்வொருவரும் தன் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. எப்படி? அதுவும் சர்ப்பமாகுது. அப்ப என்ன, அவங்களால இப்படி பொய்யான அடையாளங்கள் செய்ய முடியும். இந்த போட்டது யாரு? ஜானஸ் அண்ட் ஜாம்ப்ரோஸ். இதை வந்து 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லும்போது பெம்பரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போலன்னு அவங்க பேரை 2ஐயும் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப என்னன்னா, சாத்தான் வந்து எப்பவுமே இந்த கர்த்தர் செய்யக்கூடிய அதிசயம் அற்புதங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் பண்ணக்கூடியவன் அவன் எப்பயுமே செய்வான். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், இங்கே வந்து இது சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவான், தொடர்ந்து இதை செய்யக்கூடிய மக்களாக இருப்பான் என்று சொல்லக்கூடியதாக எல்லா ஜனங்களுக்கு முன்பாக. ஏன்னா அவன் என்னன்னா, அவனுக்கு எல்லா விதமான வல்லமையும் இருக்கு அப்படின்னு ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியணும் என்று சொல்லக்கூடியதாக. ஒருவேளை வந்து பெந்தகாஸ்தே நாளில் நடந்ததை டூப்ளிகேட் பண்ணலாம், இல்லை எலியா தீர்க்கதரிசி 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் செஞ்சது போல அந்த மாதிரி காரியங்களை காட்டக்கூடியதாக இருக்கலாம். இப்போ எதுக்காக இதெல்லாம் அவன் செய்கிறான்னா, அவன் என்னன்னா, எனக்கு இருக்கிற இந்த வல்லமை, எனக்கு இருக்கிற இந்த அதிகாரம், எனக்கு இருக்கிற இந்த இதெல்லாம் வந்து நான் யாரு, நான் வந்து உங்களால் ஆராதிக்கப்படுவதற்கு ஒரு தகுதியுள்ளவன், நான் தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவன் செய்வான்.
அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், வானத்திலிருந்து அக்கினி வர செய்கிறான். ஏன்னா ஆண்டவர் வந்து எப்பயுமே வானத்திலிருந்து அக்கினி வருது அழிவு கொண்டு வராரு. சோதோம் கொமோரா மேலே அழிவு கொண்டு வருவதற்கு ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக லேவியராகமம் 10வது அதிகாரத்தில் நாதாப் அண்ட் அபியூ மேலே வந்து அக்கினி பச்சித்து போட்டது. அதே மாதிரி எலியா வந்து ஜெபம் பண்ணும்போது கார்மேல் மலையில இருந்து இருந்த பொல்லாத தீர்க்கதரிசி பலியை பூரா எடுத்துக்கொள்வதற்கு அங்கிருந்து இது வந்துச்சு, பெரிய அக்கினி வந்தது. அப்போ என்னன்னா அங்கே சாத்தான் வந்து மறுபடியும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்யக்கூடியதாக இருப்பான். ஏன்னா இப்போ வந்து இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கும்போது ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, ஆஹா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, அவர் வருகைக்கு முன்பாக என்ன ஒரு எலியா வருவான், அவன் பெரிய அவருக்கு இடத்த ஆயத்தம் பண்ணுவான். இப்போ என்ன தெரியுமா செய்வான், மல்கியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தில் என்ன சொல்லுது, இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கு பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கு திருப்புவான்னு சொன்னதை வச்சுட்டு இவன் என்ன பண்ணுவான், இதுதான் அவரு என்று சொல்லி இந்த கள்ள தீர்க்கதரிசி மூலமா அவங்கள என்ன பண்ண ஆரம்பிப்பான், இந்த அந்தி கிறிஸ்துவ வணங்க வைக்கிறவனா. 14வது வசனம் பாருங்க, மிருகத்திற்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி. எப்படி, மிருகத்திற்கு முன்பாக அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தை, யார்கிட்ட சாத்தாண்டிருந்து வந்த சாத்தாண்டிருந்து வந்த வல்லமையின்படி அவன் என்ன பண்றான், குடிகளை எல்லாம் மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றான், மொத்த ஜனங்களையும் வஞ்சிக்க கூடியவதாக. ஏன்னா நீங்க எப்படி மொத்த ஜனங்கள் வஞ்சிக்கப்படுவாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கிற மக்களை ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஒரு மோசத்துக்கு அப்புறம் ஒரு மோசம், ஒரு அழிவுக்கு பின்னாடி இன்னொரு அழிவு, ஒரு அழிவுக்கு பின்பாக இன்னொரு பேரழிவு, என்ன எல்லா பக்கமும் மக்கள் செத்து கிடக்கிறாங்க. ஒரே பூமி முழுவதும் சங்காரத்தால் அடிக்கப்பட்டு கிடக்கிறது. பூமியில 1/3 பங்கு போச்சு. எல்லா பக்கமும் பிசாசு எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லா மிருகங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. உலகம் பூரா போர் நடக்குது. மக்கள் ஒருத்தரை கொட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வானம் கீழே உழுகுது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட அற்புதங்களை பார்த்த உடனே ஜனங்களை எல்லாம் என்ன மோசம் போக்கி அவனுக்குன்னு ஒரு சொரூபம் பண்ணணும், அந்த சொரூபத்தை வணங்கணும்னு சொல்லக்கூடியதான். அப்போ என்ன, அவனுக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது, ஜனங்கள் முழுவதையும் மோசம் போக்கக்கூடிய வல்லமை. அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசி யாரு, அவன் ஒரு மனுஷன், அவன் பூமியிலிருந்து வருவான். இந்த 3.5 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் வந்து அவன் என்ன பண்ணுவான், ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக இருப்பான். அவனுடைய வல்லமை என்ன, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து மொத்த ஜனங்களை வஞ்சிக்க பற்றி அந்த காயப்பட்ட மிருகம் மறுபடி உயிர் தெழுந்ததுன்னு சொல்லி எல்லாரையும் வஞ்சிக்க வைத்து அவர்கள் எல்லோரையும் என்ன பண்ணுவான், இந்த அந்தி கிறிஸ்துவை வணங்க வைக்கக்கூடியவனாக இருப்பான். அது மாத்திரமல்ல, அந்த சொரூபத்தை எருசலேமில் வைத்து இவர்தான் உண்மையான கடவுள்னு சொல்லி அவரை ஆராதிக்க வைக்கக்கூடிய மக்கள் அப்படி ஒரு வல்னரபிளாக இருக்கும்போது அவங்க வந்து அவர்கள் எல்லோரும் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியதாக வைக்கக்கூடியது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க, காலம் மிகவும் மோசமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நம்ம இப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு நம்மை பாதுகாத்து தேவனுடைய வார்த்தையில் நம்ம தெளிவாக இருந்து வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு வந்து கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இதை இரண்டையும் சரியான முறையில் பிடித்து கொண்டு நாம் கர்த்தருக்கென்று வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். எந்த ஒரு பொல்லாத தீர்க்கதரிசிக்கும் நாம் மோசம் போய்விடாதபடி, ஜனங்கள் மோசம் போய்விடாதபடி நாம் பாதுகாக்க தேவனுடைய வார்த்தையை சத்தமாய் உறக்கமாய் சத்தியத்தை சத்தியமாய் பேச கற்றுக்கொள்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, மிக தெளிவாய் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அந்தி கிறிஸ்துவை வணங்க வைப்பதற்கு இந்த கள்ள தீர்க்கதரிசி வந்து
இந்த மொத்த உலகத்தையும் வஞ்சிக்கக்கூடியவனாய் வருவான் என்று சொல்லக்கூடியதாக ஆதியிலிருந்தே சாத்தானுடைய ஒரே ஆயுதம் வஞ்சகம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு சத்தியத்தை சத்தியமாய் கேட்டு அதை சரியான முறையில் பகுத்தறிந்து உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.